ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் சேனல். உலகத்துல இந்த மாதிரி கூட இயந்திரங்கள் இருக்கான்னு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில இயந்திரங்களையும் அதோட செயல்பாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிற சில இயந்திரங்கள் உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நெல் அறுவடை பண்றதுக்குன்னு தனியா சைனால மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயில்ல ரொம்ப நேரம் அறுவாலை வச்சுட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த மிஷின் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த மிஷின் நெல்லை கட் பண்றது மட்டும் இல்ல, அதை தனியா கட்டா மாத்தி சேஃபா நிலத்துல தனியா போடுது. இதனால பல பேர் செய்யற வேலையை இந்த இயந்திரம் எளிதா செய்யுது. இதனால நேர விரயம்ங்கிறது குறைக்கப்படுது. ஜேசிபி இயந்திரத்துல பொருத்தி இருக்கிற ஒரு வித்தியாசமான பக்கெட் தான் இது. இது மண்ணை தோன்றதுக்காக இல்ல, மரங்களை அழகா ஸ்லைஸா கட் பண்றதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தி எவ்வளவு அழகா மரங்களை துண்டு துண்டா செதுக்கி எடுக்கிறாங்க நீங்களே பாருங்க. ஃபாரின்ல எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக மண்புழுக்களை காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படி புழுக்களை விற்பனை பண்றதுக்காக ஒரு மிஷினை பயன்படுத்தி மண்ணையும் மண்புழுக்களையும் தனித்தனியா பிரிக்கிறத நீங்களே பாருங்க. இது எவ்வளவு நேர்த்தியா அது ரெண்டையும் பிரிச்சு எடுக்குதுன்னு பாருங்க. இதன் பிறகு இந்த மண்புழுக்களை தண்ணியில கழுகி எடுத்து விற்பனைக்கு அனுப்புறாங்க. சிக்கனை சரியான அளவுல துண்டுகளா கட் பண்றது இனி ஒரு எளிதான காரியம். இந்த இயந்திரத்துல ஒரு சிக்கனை கொடுத்தா அந்த முழு சிக்கனையும் 10 செகண்ட்ல சரியான அளவுல துண்டுகளா இந்த மிஷின் கட் பண்ணி கொடுத்துரும். வேக வச்ச முட்டையிலிருந்து ஓடுகளை பிரிக்கிறதுக்காக தனியா சைனால மிஷினே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளவு அழகா அந்த முட்டையில இருக்கிற ஓட பிரிக்குதுன்னு நீங்களே பாருங்க. மிகப்பெரிய கேபிள்ஸை கட் பண்றதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. 2 பிளேடுகளுக்கு மத்தியில இந்த ஒயர் போகும்போது அது கரெக்டா அந்த மேலுக்கிற பகுதியை மட்டும் துண்டா பிரிச்சு எடுக்குது. பிரிக்ஸ் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் இனி கவலை இல்ல. இந்த மிஷின்ல அதை போட்டா போதும், அது சரியான இடைவெளியில சரியான வரிசையில அதுவே அழகா தரையில அடிக்கிரும். வெட்டப்பட்ட மரங்களோட அடிப்பாகத்தை இந்த மிஷினை பயன்படுத்தி நம்மளால வேரோட பிடுங்கி எடுக்க முடியும். ஜப்பான்லயும் சைனாலையும் மீனை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்றதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. இதுல நீங்க மீனை கொடுத்தீங்கன்னா அது சல்லடை சலிக்கிற மாதிரி சலிச்சு அந்த மீனை சரியான அளவுள்ள சின்ன சின்ன துண்டுகளா இது கட் பண்ணி கொடுத்துரும். இதை இந்த மிஷின் சில நொடிகள்லயே செஞ்சு முடிச்சிரும். காய்கறிகளை ஸ்லைஸ் பண்ற ஸ்லைசரை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மரத்தை காய்கறி ஸ்லைஸ் பண்ற மாதிரி ஈவனா மரப்பட்டைகளா இந்த மிஷின் ஸ்லைஸ் பண்ணி எடுக்குது. மரத்தை வெட்டினதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிற அடிமரத்தை வெட்டுறதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. இந்த மிஷின் அந்த மரத்தை எரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சிறிய சிறிய துண்டுகளா வெட்டுது. பெரிய பெரிய வண்டிகளுக்கு சஸ்பென்ஷன் ரிங்க இப்படிதான் தயாரிக்கிறாங்க. சரியான அளவுள்ள இரும்ப இந்த மிஷின்ல கொடுக்கும் போது அது ஒரு பெரிய சஸ்பென்ஷன் ரிங்க உருவாக்கி கொடுக்குது. இதைத்தான் பெரிய பெரிய வாகனங்கள்ல பயன்படுத்துறாங்க. வைக்கோலை அழகா பேக் பண்றதுக்கும் கூட மெஷின் இருக்கு. வைக்கோலை எடுத்து இந்த மெஷின்ல போட்டா மட்டும் போதும், அது கம்ப்ரஸ் பண்ணி அழகா அதை பேக் பண்ணி கொடுத்துரும். இதனால வைக்கோல்களை விற்பனைக்கு நம்ம ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த மெஷினை பயன்படுத்தி சிறிய மரங்களை வேரோடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ப்ளீட்டா மாத்த முடியும். இந்த இயந்திரம் இறைச்சிகளை அரைக்கிறதுக்காக பயன்படுது. இறைச்சியில இருக்கிற சதை எலும்புன்னு எதையும் விடாம மாவு மாதிரி இந்த மிஷின் அதை அரைச்சி எடுக்குது. இதை பயன்படுத்தி உருவாக்குன இந்த இறைச்சிய மீன்களுக்கு உணவா அளிக்கிறாங்க. பெட்ஷீட்டை அழகா பேக் பண்றதுக்கும் கூட மெஷின் இருக்கு. மெஷின்ல பண்ணும்போது இது எல்லாமே ஈவனா நேர்த்தியா ஒரே அளவுல இருக்கும். அதை ஈஸியா பேக்ல பேக் பண்ணி நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். கையில பண்றதை விட இதுல பண்ணும்போது நேரத்தை நம்ம வெகுவா மிச்சப்படுத்தலாம். மிகப்பெரிய பஸ்ஸை கழுவுறதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. இதை வச்சு அந்த பஸ்ஸை சில நிமிஷங்கள்ல நம்மளால சுத்தமா கழுவிட முடியும். பக்கெட்டு கப்புன்னு எடுத்துட்டு போகும்போது நேரம் அதிகமா செலவாகும். ஆனா இந்த மிஷின் நேரத்தை ரொம்பவுமே மிச்சப்படுத்துது. அதே சமயத்துல அந்த பஸ்ஸை ரொம்பவுமே சுத்தமாவும் கழுவுது. இரும்பு வேலிகளை ஒரு பிரஸ்ஸிங் மிஷின் மூலம் இப்படிதான் உருவாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு தனித்துவம் என்னன்னா, சிங்கிள் மெட்டல் ஷீட்ல இந்த வேலியை அந்த மிஷின் உருவாக்குது. இதனால அந்த வேலியோட உறுதித்தன்மை அதிகப்படியா இருக்குன்னு சொல்றாங்க. ரீசெண்டா மெத்தைகளை ஒரு சிறிய பேக்கெட்ல அடைச்சு கொண்டு வராங்க. அந்த பேக்கெட்டை ஓபன் பண்ண பிறகு அது மிகப்பெரிய மெத்தையா மாறுது. அது எப்படி செய்யறாங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு மிகப்பெரிய மிஷின்ல மெத்தையை கொடுத்து அதுல இருக்கிற காத்தையெல்லாம் வெளியெடுக்கிறாங்க. அதன் பிறகு இந்த மெத்தையை பேக்கிங் பண்ணி டெலிவரிக்கு அனுப்புறாங்க. ஸ்பேனர்கள் தயாரிச்ச பிறகு அதுல கிரிப் உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி மிஷின்ல அதை கொடுக்கறாங்க. அந்த மிஷின் ஒரு நொடியில அந்த ஸ்பேனர்ல ஒரு அழகான கிரிப்பை உண்டாக்குது.
பழைய கார்களை இப்படிதான் டெமாலிஷ் பண்ணுவாங்க. மிகப்பெரிய உலோகத்துண்டை எடுத்து அந்த கார் மேல போட்டு அந்த காரை முழுவதுமா சதைச்சிருவாங்க. இப்படி செஞ்ச பிறகுதான் அந்த கார் ரீசைக்கிளிங்க்கு போகும். அதிகப்படியான இரும்பு வேஸ்ட கையாளுறதுக்காக மிகப்பெரிய மின்காந்தங்களை பயன்படுத்துறாங்க. இந்த மின்காந்தத்தோட சக்தியை அங்க இருக்கிற ஆபரேட்டரால கட்டுப்படுத்த முடியும். இரும்பு வேஸ்ட் எடுக்கும்போது அதோட காந்த சக்தியை அதிகப்படுத்தி அதை எடுத்து வேறொரு இடத்துல போடும்போது அந்த மின்காந்தத்தோட காந்த சக்தியை குறைக்கும் போது அதுல இருந்த எல்லா இரும்பு வேஸ்டுகளும் கீழே விழுந்துருது. இதனால இந்த கடினமான வேலை ரொம்பவுமே சுலபமாகுது. இந்த மெஷின்ல பன் தயாரிக்கிறதுக்கான மாவை கொடுத்தா மட்டும் போதும். அது அழகா ஒரு சில நொடிகள்லயே பன் ஷேப்புக்கு உருட்டி அந்த மாவை கொடுத்துரும். வேஸ்டான டின் கேன்களை ரீசைக்கிளிங் பண்றதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. அந்த டின் கேன்களை அதிக பிரஷர் கொடுத்து அமுத்தும் போது அது ஒரு ஷேப்ல அழகா வெளிவருது. இப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரீசைக்கிளிங்க்கும் அனுப்புறாங்க. இந்த பிரிக்கிங் பாலை பயன்படுத்தி தான் பல நாடுகள்ல பழைய கட்டிடங்களை இடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கிரைன்ல மிக பெரிதான அதிக எடையுள்ள உலோக பந்தை தொங்க விட்டு கரெக்டா இடிக்க வேண்டிய பில்டிங் மேல அங்கேயும் இங்கேயும் ஆட்டி அந்த பில்டிங்கை உடைக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் கரெக்டா எய்ம் பண்ணி இந்த மாதிரி அடிக்கும் போது அந்த பில்டிங் முழுவதுமா இடிஞ்சு கீழே விழுகும். ஆப்பிள் ஒரு வித்தியாசமான முறையில இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பேக் பண்றாங்க. பேக்கிங்க்கு முன்னாடி இந்த இயந்திரத்துல ஆப்பிள கொடுக்கும்போது ஆப்பிளோட தோலை எல்லாம் உரிச்சு கொட்டை இருக்கிற பகுதிகளை தனியா வெட்டி எடுத்து சரியான அளவுள்ள துண்டுகளா இந்த மிஷின் வெட்டி கொடுத்துரும். இதனால இந்த ஆப்பிள வாங்குறவங்களால இதை சுலபமா சாப்பிட முடியும். மிகப்பெரிய பேம்பூஸை சரியான அளவுல வெட்டுறதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. இந்த மிஷின்ல பேம்பூஸை வைக்கும் போது ஒரு சைடுல அதிகப்படியான பிரஷர் கொடுத்து ஆப்போசிட் சைடுல இருக்கிற பிளேட் மூலியமா அது சரியான நீளமுள்ள துண்டுகளா வெட்டுறாங்க. இந்த லேசர் இயந்திரத்தை பயன்படுத்தி ஜீன்ஸ் பேண்ட்ல ஒரு நொடியில டிசைனை மேக் பண்ண முடியும். நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா சில நொடிகள்லயே இந்த டிசைனை இது மேக் பண்ணிருச்சுன்னு. மிகப்பெரிய மரத்துல இருக்கிற தோள்களை நீக்கிறதுக்கு இந்த மிஷின் பயன்படுது. அங்க சுத்திட்டு இருக்கிற பிளேடுகளுக்கு நடுவுல இந்த மரத்தை செலுத்தும் போது அந்த மரத்துல இருக்கிற தோள்களை எல்லாத்தையும் சுத்தமா அந்த பிளேடுகள் வெட்டி எடுக்குது. டாண்டிலியன்ஸ் பூக்களை பறிக்கிறதுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட மிஷின் தான் இது. பொதுவா டாண்டிலியன் பூக்களோட இதழ்கள் ரொம்பவுமே லேசா காத்துல பறக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சோ அதை பறிக்கிறதுக்காகவே ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி இந்த மிஷினை பயன்படுத்துறாங்க. காத்த உள்ள வேகமா இழுக்கும் போது இந்த பூக்களோட இதழ்களும் ஈஸியா உள்ள போயிருது. மிகப்பெரிய கற்களை உடைக்கிறதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த மிஷின்ல இருக்கிற முனையில இருக்கிற பற்கள் அந்த பெரிய கற்கள்ல அதிகப்படியான பிரஷர் கொடுத்து அந்த கற்களை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்குது. இவங்க இந்த மிஷினை பயன்படுத்தி ஏர்போர்ட் ரன்வேல ஒயிட் லைன்ஸை மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண ரோட விட ஏர்போர்ட்டுக்கு மிகப்பெரிய ஒயிட் லைன்ஸ் தேவைப்படுது. இளநீர் வெட்டுறத இந்த மிஷின் ரொம்பவுமே எளிதாக்கிருச்சு. அதோட தோலை எவ்வளவு ஈஸியா வெட்டி எடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. மிகப்பெரிய இரும்பு துண்டுகளை எல்பாரா மாத்துறதுக்கு இந்த மெஷினை பயன்படுத்துறாங்க. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி சில நொடிகள்லயே அழகான 90 டிகிரியில் இருக்கிற எல் பார்களை அவங்க உண்டாக்குறாங்க. அதிகப்படியான செடிகளை நடுறது இனி கஷ்டமான காரியம் கிடையாது. ஏன்னா இந்த மெஷின் அது ரொம்பவுமே எளிதாக்கிருச்சு. மிகப்பெரிய விவசாய நிலத்துல இந்த மாதிரி மெஷினை பயன்படுத்தி நம்ம எளிதா செடிகளை நட முடியும். முட்டைகளை ஒரு ட்ரேல இருந்து இன்னொரு ட்ரேக்கு இந்த மாதிரி ஒரு மிஷினை பயன்படுத்தி சீக்கிரமா மாத்த முடியும். இதனால வேலையும் எளிதாகும், முட்டைகளும் அவ்வளவு சீக்கிரம் உடையாது. கார்கள்ல பயன்படுத்துற ஃப்ளோர் மேட்டுகளை பிளாஸ்டிக்கை வச்சு இப்படிதான் தயாரிக்கிறாங்க. ஹாட் பிளாஸ்டிக்கை ஒரு மோல்டிங் மிஷின்ல கொடுத்து சில நொடிகள்லயே அவங்க கார்களுக்கு உண்டான ஃப்ளோர் மேட்டை தயாரிச்சு முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த இயந்திரங்கள்ல எந்த இயந்திரம் பயனுள்ளதா இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.